கீழடியில் 10 கட்டமாக அகழாய்வு பணிகள் நடந்திருக்கு. ஆனால் இன்னமும் முதல் 2 கட்ட அகழாய்வு பணிகளோட அறிக்கை இன்னும் வெளியாகலை. இந்திய தொல்லியல் துறை 3 கட்ட அகழாய்வோடு நிறுத்திட்டாங்க. இப்போ 10 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்துட்டு வருது. அப்போ இதை யார் நடத்திட்டு வர்றா? கீழடியில் ஒரு பகுதி மட்டும்தான் அகழாய்வு பணிகள் நடந்திருக்கா? அப்போ இன்னும் எத்தனை பகுதிகள் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள வேண்டி இருக்குது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாண்டீஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீழடி அகழாய்வு குறித்து பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்ஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்திய தொல்லியல் துறை மிஸ்டர் அமர்நாத் அவங்கக்கிட்ட சவுத் சைடு தென் தமிழகத்தில் அகழாய்வு செய்வது தொடர்பாக ஒரு பிளான் கொடுக்குறாங்க. மிஸ்டர் அமர்நாத் அவர்கள் தேர்வு செய்த இடம்தான் இந்த கீழடி. 2014 மிஸ்டர் அமர்நாத் மற்றும் அவங்களோட குழு பார்த்திங்கன்னா கீழடியில் அகழாய்வு பணிகள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. முதல் 2 கட்ட அகழாய்வு பணிகளை மிஸ்டர் அமர்நாத் அவர்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த சமயத்தில் அஸ்ஸாமுக்கு மாற்றப்படுறாங்க. 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இந்திய தொல்லியல் துறையால் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் மிஸ்டர் ஸ்ரீராமன் அவங்க தான் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே கீழடியில் தொடர்ந்து அகழாய்வு பண்ண முடியாது, கிடைச்ச பொருட்களை தான் திரும்ப கிடைக்குதுன்னு அவங்க அதோட இந்திய தொல்லியல் துறையோட அகழாய்வு பணிகள் நிறுத்தப்படுது. இந்திய தொல்லியல் துறை 3 கட்ட அகழாய்வு பணிகள் பண்ணியிருக்காங்க. 4ஆம் கட்ட அகழாய்வு பணிகள்லேருந்து இப்போது நடந்துட்டு வர 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வரைய ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்டு வருது. கீழடியில் ஒரு பகுதி மட்டுமே அகழாய்வு பணிகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 பகுதிகள் அகழாய்வு பண்ணாமலே இன்னமும் இருக்குது. முதல் 2 கட்ட அகழாய்வு பணிகளோட பற்றின அறிக்கை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சமயத்தில் 2023ஆம் ஆண்டு மிஸ்டர் அமர்நாத் அவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டை இந்திய தொல்லியல் துறையிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க வைகை நாகரிகம் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னும், அங்கே அப்போவே விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் அங்கே அப்போது ஃபாலோ பண்ண கல்ச்சர்ஸ், இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை அவங்க அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இந்திய தொல்லியல் துறையால் சில கரெக்ஷன் சொல்லப்பட்டு அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. அதற்கு மிஸ்டர் அமர்நாத் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை உடனடியாக திரும்ப கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டு மிஸ்டர் அமர்நாத் அவங்களால் சப்மிட் பண்ணப்பட்ட முதல் 2 கட்ட அகழாய்வு பற்றின அறிக்கை இன்னும் வெளியாகவில்லை. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக முதல் 2 கட்ட அகழாய்வு பணிகள் குறித்த அறிக்கை வெளியிடணும். அதன் மூலமாக வைகை நாகரிகம்ங்கிறது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பான நாகரிகம் என்பது நிரூபணமாகும். அதற்காக தான் இந்த பதிவு. சமீபத்தில் தேனி மாவட்டத்துக்கு அருகில் புள்ளிமான் கொம்பைன்ற கிராமத்தில் ஒரு நடுக்கல் கிடச்சிருக்கு. அது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல். அதில் கருப்பன் அப்படிங்கிற இளைஞர் ஆடு மாடு திருட வந்தவங்களோட போரிட்டு வீரமரணம் அடைஞ்சதுக்கு நினைவு சின்னமாக இந்த நடுக்கல் எழுப்பப்பட்டிருக்குன்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நடுக்கல் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போ நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய பல நாடுகள் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழர்கள் படித்தவங்களாக இருந்திருக்காங்க. அதுபோக ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக வாழ்ந்திருக்காங்க. ஆடு மாடு மேய்ச்சல் விவசாயம் அப்படின்னு ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக வாழ்ந்திருக்காங்க. அதுபோக வீரம் மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. அது தமிழரோட பெருமை உணர்ந்தவங்க சொல்கிறக்கூடிய வாக்கியம்ன்றது
இந்த சான்று மூலமாக நமக்கு நிரூபணமாகுது. இதுபோல் நிறைய ஆதாரங்கள் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கிடைச்சிட்டே வருது. இதன் மூலமாக தமிழக நாகரிகம் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம்ன்றது தொடர்ந்து நிரூபணமாகிக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதுபோல் தொடர்ந்து பல வீடியோக்கள் வர இருக்குது. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.